மிட் நைட் 2 மணிக்கு உட்காந்து கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். என்னமோ தெரியல, திடீர்னு தூக்கம் போயிடுச்சு. சரி கிச்சனை எல்லாம் நீட் பண்ணிடலாம், அந்த ஷெல்ஃபில் இருக்கிறதுலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில சேஞ்சஸ்லாம் கொடுத்தேன். இந்த டப்பர்வேர் பாக்ஸ்லாம் எடுத்து இந்த இடத்துக்கு வந்து வச்சுட்டேன். அதே மாதிரி சில்வர் செம்பரத்தில் எது எது வேணும் வேணான்னு சொல்லி சிலதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் பாஸ்கெட்டில் மல்லிகை ஜாமான் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து வெல்லம் பாக்ஸ் வந்து விளக்கத்துக்கு போட்டுட்டேன், அதனால் அதை இப்போதைக்கு அதில் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சில சேஞ்சஸ்லாம் பண்ணேன். இங்கே மிக்ஸி ஜாரு, அப்புறமேட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் உப்பு ஜாடி இதெல்லாம் வச்சுருக்கேன், மிக்ஸிலாம் வச்சுருக்கேன். இங்கேருந்து ஷெல்ஃபை தூக்கி அந்த பக்கம் ஷெல்ஃபில் வச்சுட்டேன். ஸோ இந்த அண்டர் ஷெல்ஃப் ரேக்கில் இருக்குல்ல பிரிமனை, அதுக்கப்புறமேட்டு இந்த மிக்ஸி ஒயரு, ரேடியோ நான் அதிகமாக கேட்பேன்ல, ஸோ அதனால் அதோட சார்ஜர் ஒயர் எல்லாமே அதில் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சில சேஞ்சஸ்லாம் வந்து கொடுத்துருக்கேன். தேர்ஸ்டே அன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு அடிக்கடி வெளியில் சாப்பிட்றதுனால இந்த தோசை இட்லினாலே தயவு செஞ்சு வேணாம் அப்படிங்கிறாங்க. அதனால் காலையில் தக்காளி சாப்பாடு, மத்தியானத்துக்கு பச்சைப்பயிர் கடைஞ்சி உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தேன். தர்ணிகாவுக்கு காலையில் மத்தியானம் 2 வேலையும் அவளுக்கு வந்து தக்காளி சாப்பாடு தான், பச்சைப்பயிர் அவளுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் அதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரேஷன் அரிசி கொஞ்சம் நான் இட்லிக்கு வந்து போடுவேன், ஒரு அரைப்படி போடுவேன். ஸோ அது வச்சுருந்தது கொஞ்சம் பூச்சி பிடிச்சிடுச்சு, எனக்கு புடைக்க தெரியாது, ஆனால் ட்ரை பண்ணி இன்றைக்கெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன்.